அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிராவல் பண்ணும்போது நார்மலாக வேகனார்ல 1 லிட்டர் 1.2 லிட்டர் வருது. பட் இந்த டீபோர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட ப்ரைஸ் அண்ட் மைலேஜ் தான் எல்லாத்துக்குமான கேள்வியாக இருக்கும். ஏன்னா டீபோர்டு எடுக்கிறங்கும் போது பட்ஜெட்குள்ளேயே இருக்கணும், அதிக மைலேஜ் கொடுக்கணும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்ரைவ். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட வேகனார் டூர் H3 மாடல் தாங்க. ஸோ ஒரே மாடல் தான், இல்லை வேரியன்ட்லாம் நம்ம கிடையாது. டீபோர்டுக்கு உண்டான வேகனார் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து டூர் H3ன்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன H3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சீரிஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆல்டோ பார்த்தீங்கன்னா H இல்லை H1 அந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து சிலோரியோ நமக்கு பழைய சிலோரியோ இருந்துச்சு, அது H2 இருந்துச்சு. இப்போ சிலோரியோ நமக்கு வர்றது கிடையாது. வேகனார் வந்து H3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசைர் இருக்கு. டிசைரை வந்து எஸ்ன்னு சொல்றாங்க, எர்டிகா வந்து எம் அண்ட் ஈகோ வந்து வி. 5 மாடல் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 5 மாடலோட டீடைல்டு எக்ஸ்பிளேஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது அதோட காஸ்ட் எவ்வளோ வருது, லோன் எவ்வளோ கிடைக்கும், டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும், இன்ட்ரெஸ்ட் ரேட், இதோட கம்ப்ளீட் டீட்டெயில், மைலேஜ்லாம் எவ்வளோ கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த 5 வண்டிக்குமான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் இந்த வெஹிக்கோட காஸ்ட் எவ்வளோ வருது அண்ட் இதோட மைலேஜ் அண்ட் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதாவது இந்த 2025ல் ஒரு டீபோர்டு வாங்கி நான் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேகனார் வாங்கலாமா, லாபமா இருக்குமா, அண்ட் இந்த வெஹிக்கல்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போது. வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டாக அவைலக்கூடிய பிரைசிங் அண்ட் வேரியன்ட் அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு பிரைசிங் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இந்த டூர் H3 மாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் போர்டுக்கு வாங்கக்கூடிய வேகனாரில் இருக்கக்கூடிய அந்த LXi வேரியன்ட் தான் நமக்கு டீபோர்டு வாகனமாக கொடுக்குறாங்க அவங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கான ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 2435 mm வீல் பேஸ் தான் நமக்கு உருவாக்கியிருக்காங்க. டால்பாய் டிசைன் தான். டிசைனிங் செட்டப்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நமக்கு ரூஃப் ரைல்ஸ், ரியர் ஸ்பாய்லர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய லைட்டிங் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் யூனிட் தான். நார்மலான வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டர் டைப் ஹெட்லாம்ப் தான் நமக்கு வருது. ஃபாக் லாம்ப்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, வேணா நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இந்த குரோம் ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஸ் வேரியன்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. சுசுகியோட பேஜிங் இது எல்லாமே நமக்கு வந்துருது. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே, சைடு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தா நமக்கு ஃபெண்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸ் வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் தான். இது வந்து இன்டர்னலா நாபு கூட கிடையாது, கம்ப்ளீட்டா வெளியே கையில் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேகனார் வீடியோ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், அதிலே சொல்லியிருப்போம். VXi வேரியன்ட்ல இருந்து நமக்கு 14 inch வீல்ஸ் வருது. இந்த LXi வேரியன்ட்டுக்கு மட்டும் 13 inch வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலும் டூருக்கும் பார்த்தீங்கன்னா அதே 13 inch வீல்ஸ் தான் கேரியர் ஆயிருக்கு. 155/80 ப்ரொஃபைல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக் கலர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் வந்து பாடி கலர்ல வருது. மற்றபடி இது எல்லாமே நமக்கு பிளாக் கலர்ல வந்துருது. அண்ட் A பில்லர், B பில்லர், C பில்லர் எல்லாமே நமக்கு வந்து பாடி கலர்ல தான் இருக்கு. பிளாக் ரிமோட்லாம் எதுவுமே கிடையாது. அதே ரியர் போர்ஷன் போய் நம்ம பார்க்கலாம். ரியர் போர்ஷனுமே நமக்கு டெயில் லைட் எல்லாமே ஹாலஜன் யூனிட்ல தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு லாங் டெயில் லைட் செட்டப்ல தான் வருது. ரியர் டீஃபாகர் வைப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. டூர் H3ன்னு சொல்லிட்டு பேஜிங் நமக்கு வந்துருது. அந்த 2 பார்க்கிங் சென்சார்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் ஒரு பேசிக்கான செட்டப் தான் நமக்கு. அண்ட் ஃபியூயல் டேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைடு வருது. 37 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு CNG வெர்ஷனுமே இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பைஃபியூலாக ஒர்க் ஆகும். நமக்கு பெட்ரோல் டேங்க் கொடுத்துருப்பாங்க, CNG டேங்க்கும் டிக்கியில் தனியாக இருக்கும். ஸோ அது வச்சாலுமே நமக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அளவுக்கு இருக்கா செய்யுது. ஏன்னா இந்த வெஹிக்கோட பூட் ஸ்பேஸுக்கு நல்லா எனாமஸான ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வச்சு நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கு இமேஜஸ்ல காமிக்கிற பார்த்து தெரிஞ்சுக்காங்க. நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் தான். அண்ட் இப்போ நிறைய பேர் எடுக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா CNG வெர்ஷன் தான் எடுக்கிறாங்க. அதான் நல்லா ப்ராஃபிட்டபுளாகவே இருக்கு. மைலேஜ் பற்றி எல்லாமே நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் சொல்லுவேன். நமக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தெரியல, ரோட்ஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கும் நல்லாவே தான் இருக்கு. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு டிராவல் பண்ணும்போது நல்லா சாஃப்டா இருக்கு. ஐடில் நீங்க ஃபுல்லோடு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த ஸ்டிக்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஃபுல்லோடு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா வண்டி ரொம்ப டவுனாக இறங்கல. சஸ்பென்ஷன் அதுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்டியர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரண்ட்ல ஒரு ஆண்டனாவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஃபோடைன்மெண்ட் இந்த வேரியன்ட்ல வராது. நீங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணாலுமே டைரக்டா பிளக்இன் மெத்தட்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க ஆண்டனா கொடுத்து. ஸோ அதனால நீங்க ஒரு இது வாங்கி டேரக்டா பிளக்இன் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் கட் அவுட் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டியர்ல கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது.
நமக்கு ஓஎம்ஸ் எல்லாமே மேனுவலா தான் வரும். ஃபாக் லேம்ப் ஆப்ஷன் கிடையாது, ஹாலஜன் ஹெட் லேம்ப் தான். ஃபாக் லேம்ப் வேணா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் டோர் ஹேண்டில்ஸ்மே நமக்கு பிளாக் கலர்ல தான் இருக்கு. வண்டியோட லாக்கும் பாத்தீங்கன்னா மேனுவல் லாக் தான், சென்ட்ரல் லாக் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலா வேகனார்ல 1 லிட்டர் 1.2 லிட்டர் வருது. பட் இந்த டீ போர்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 லிட்டர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுல அந்த எல்எக்ஸி வேரியன்ட் வரனால 1 லிட்டர் இன்ஜின் மட்டும் தான், 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வருது. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 66 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே சிஎன்ஜி வருஷன் நீங்க போறீங்க அப்படிங்கும்போது 56 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்றாங்க கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் 89, சிஎன்ஜி பாத்தீங்கன்னா 82 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. ஸோ இதான் அதோட இன்ஜின் ஸ்பெக் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும். டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மேனுவல்ல மட்டும் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்து வாங்க இன்டீரியர் போயிட்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டான பிளாக் கலர் டோரா தாங்க இருக்கு. ஃப்ரண்ட் ரெண்டு நமக்கு பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் லாக் வந்து இதுலேயே வர மாதிரி இருக்கு. அதாவது மேனுவல் சென்ட்ரல் லாக் தான், நம்ம கீ போட்டு லாக் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் இதுல கிடையாது. டிரைவருக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. டிராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. அண்ட் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்ட், இந்த 3 விஷயங்கள் மட்டும் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட் வந்து ஃபிக்ஸட் பொசிஷன் தான், ரெக்ளைனிங் ஆப்ஷன் மட்டும் இருக்கு. நீங்க நார்மல் வேகனார் போனாலுமே டாப் வேரியன்ட் ZXi-லயுமே வந்து நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வரது கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடா தான் அது கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டேரிங்குமே ஃபிக்ஸட் ஸ்டேரிங் தான். ஸோ இதெல்லாம் எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை. மற்றபடி நமக்கு டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் டூயல் டோன் கலர் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் பிளஸ் பீச் காம்பினேஷன்ல வருது. ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு கிரே கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. ஸோ ஸ்டேரிங் எல்லாமே பார்த்தாலும் நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் கலர் ஸ்டேரிங் தான், ரவுண்ட் டைப் தான். அண்ட் இங்கே கியர் நாபுமே பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக பிளாக் கலராக தான் இருக்குது. எந்த இதுலையுமே ஒரு இதெல்லாம் இல்லை. இந்த குரோம் சுசுகி பேட்சிங் மட்டும் நம்ம குரோம் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் இது பேஸ் வேரியன்ட் ஆப்வியஸ்லி வராது, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மேனுவல் ஏசிஸ் இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மொபைல் வைக்கிற மாதிரி ஹோல்டர்ஸ் இருக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கப்பி ஹோல்டர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் அப்படிங்கிறது. அண்ட் இந்த IRVMலாம் பார்த்தாலும் ஸ்டாண்டர்டான IRVMs தான் கொடுத்துருக்காங்க. சன்வைசஸ்லாம் நார்மலாக தான் இருக்கு, மிரர்ஸ் இல்லை. ப்ளஸ் லவ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சைஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் தான். அண்ட் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இருக்கு, ஹாலஜன் லேம்ப். ஸோ இதான் இதில் கொடுத்துருக்க விஷயங்கள்ங்கிறது. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தாங்க இருக்கு. நமக்கு 2 பவர் விண்டோஸ் வந்துருது. லாக் வந்து மேனுவலி லாக் தான், ரிமோட் லாக்கும் கிடையாது. மற்றபடி ஓஆர்எம்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு நாபு கூட கிடையாது. நீங்க வெளியே கையை கீழே விண்டோவை இறக்கி கையில அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட்டப்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டூர்னு கிடையாது, நீங்க நார்மல் வேகனார்ல எல்எக்ஸி வேரியன்ட் எடுத்தாலும் இந்த ஒரு செட்டப்ல தான் நமக்கு வரும். சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்குங்கிறது ஸ்டாண்டர்டாக மாருதி கார்ஸில் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் வேகனார்லையும் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்டான எல்எக்ஸி வேரியன்ட்ல இருந்தே 6 ஏர் பேக்குங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அது அப்படியே இந்த டூர் ஹெச்டிக்கும் கேரி ஓவர் ஆயிருக்கு. மற்றபடி ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, சீட் பெல்ட் ரிமைண்டரு, 3 பாயிண்ட் சீட் பெல்ட், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ரியர் போயிட்டு இந்த மாதிரி கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ரியர் உட்காந்து பார்ப்போம். ஸோ இங்கிரஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்குங்க. டோரும் பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஓப்பனிங் தான். டோர்லயும் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துருது. அண்ட் இந்த பேஸ் வேரியன்ட்டுக்கும் இதுல நமக்கு ரியர்ல பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோஸ் கிடையாது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல தான் இருக்கு. மற்றபடி நீ ரூம்லாம் நல்லாவே இருக்குங்க. நீ ரூம், லெக் ரூம்லாம் நல்லாவே இருக்கு. அண்டர் ட்ரை சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நமக்கு 2 பேர் ரொம்பவே கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். 3 பேர் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்ல கொஞ்சம் சென்டரா உட்காரவங்க கொஞ்சம் கன்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் ஹெட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கம்ப்ளீட்டா. ஸோ ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான், ரியர்லையும் ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான். வேகனாரை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியன்ட்லையுமே நமக்கு ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. பழைய மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த அப்டேட்டர்ல வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஓகே, ரியர்லையாச்சும் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுக்கணும். அவங்க அடுத்த அப்கிரேட்லையாச்சும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்ம ஃபுல் வீடியோ வேகனார் ZXi ஃபுல் வீடியோலுமே நம்ம சொல்லிடணும். இந்த டூர் மாடலுமே நான் ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். அதுபடி ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஓவராலாக கம்ஃபர்டபுளை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்குங்க. நீங்க டீ போர்டுக்கு எடுக்கிறீங்க, ஒரு சிட்டிக்குள்ள ஓட்டிக்கணும், ஓலா ஊபர்லாம் அட்டாச் பண்ணி ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது சிட்டி டிராஃபிக் கண்டிஷன்ஸ் சந்து குந்துக்குலாம் போயிட்டு வரதுக்கு நல்லா காம்பாக்டான ஒரு வெஹிக்கிளாக நல்லாவே இருக்கும் இது. அண்ட் பூட் ஸ்பேஸ்மே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து எலக்ட்ரிக் கிடையாது. இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகே. அண்ட் கிட்டத்தட்ட 341 லிட்டர் பூட் கெப்பாசிட்டிங்க. நல்ல பெரிய ஒரு ஒய்டான பூட் கெப்பாசிட்டி தான். இப்போ நான் உள்ள போய் உட்காரனாலுமே உட்காரலாம், அந்த அளவுக்கு பெரிய ஒரு பூட் ஸ்பேஸாக தான் இருக்கு. ஸோ பார்சல் ட்ரேல வராது, வேணா மேக்ஸ் சைஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கேன், இதெல்லாமே இருக்கு, திங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே தான் வருது. அதுவுமே பார்த்தா 30 இன்ச் வீல்ஸ்ல தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இப்போ நீங்க ஒரு டீ போர்டுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது லோக்கல் பேக்கேஜ் எல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே
ஏர்போர்ட் அந்த மாதிரி எல்லாமே நீங்க போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது லக்கேஜ் நிறைய இருக்கு, 2-3 பெட்டி வைக்கணும்னாலுமே இல்லை நீங்க ஈஸியாவே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு அக்கமடேட் ஆகிற வேலை தான் இருக்கும். அண்ட் சிஎன்ஜி வேரியன்ட் நீங்க போறீங்க அப்படின்னா சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பாதிக்காக கட் ஆகும். இது கீழே இறங்கி இருக்கு, ஃப்ளோர் வந்து உள்ள இருக்கனால இதுக்குள்ளேயே நமக்கு அடங்கிடும் சிஎன்ஜி டேங்கும். அப்படிங்கும் போதுமே அதுக்கு மேல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லாவே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ சிஎன்ஜி வச்சதுமே வேணாலும் நான் உங்களுக்கு இமேஜஸா வேணா ஆட் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் கொடுத்துருக்க ஓவரால் விஷயங்கள். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வைஸ் எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இதோட ப்ரைஸ் அண்ட் மைலேஜ் தான் எல்லாத்துக்குமான கேள்வியாக இருக்கும். ஏன்னா டீபோர்டு எடுக்கிறங்கும் போது பட்ஜெட்குள்ளேயே இருக்கணும், அதிக மைலேஜ் கொடுக்கணும், ஏன்னா அப்போ அதிக ப்ராஃபிட்டபிலிட்டியுமே நமக்கு வரும். ஸோ அப்படிங்கும் போது இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் வேரியன்ட் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7 லட்ச ரூபா வருதுங்க. ஸோ இது வந்து பேசிக் ஆக்சரிஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் வாரண்டி இதெல்லாமே சேர்த்து. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.25 லட்ச ரூபா வரும். அண்ட் அதுல இருந்து இன்சூரன்ஸ் ஆஃபர், கேஷ்பேக் ஆஃபர்னு நமக்கு ஜிஎஸ்ஐல இருந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 லட்ச ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 ரூபா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெட்ரோல் போகும்போது சிஎன்ஜி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 8,10,000 ரூபா வருது. அதுலயுமே சேம் ஆஃபர் தான், ஒரு 30,000 40,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்க நியரஸ்டா இருக்கக்கூடிய டீலர்ஷிப்ல போய் கேட்டுங்க. திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 24 தக்கன கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஓனர் ரிப்போர்ட்டரே நான் சொல்கிறேன், சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்கும். ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு 20 அண்ட் 20+ எல்லாமே உங்களோட டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து தாராளமாக கொடுக்கும் பெட்ரோலே. இதே நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கு வந்து 34 கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25-26, ஹைவேஸ்லாம் போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 28+லாம் உங்களுக்கு சாலிடாக சிஎன்ஜி கொடுக்குங்க. ஸோ இதான் மைலேஜை பற்றின விஷயங்கள். இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து சிஎன்ஜி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா திருச்சியில் 80 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சு விற்கிது. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு 28 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறது எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் திருச்சின்னு மட்டும் இல்லை, எல்லா சிட்டிஸ்லையுமே சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த வேகனார் எடுத்து ஓட்டுறாங்க. அப்படிங்கும்போது பட்ஜெட்டாகவுமே இருக்கும், ஹை ப்ராஃபிட்டபிளாகவுமே இருக்கும். மெயின்டெனன்ஸ் வைஸுமே மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மியாக தான் ஆகும். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.